என்ன பண்ற? நைட் என்ன சாப்பாடு செய்ய போற? நைட்டுதா? நைட் வந்து எக் ரைஸ் முட்டை சாதம் செய்ய போறேன். ஓஹோ, அதுதான் முட்டை வாங்கினியா? அவட ஆம்லெட் தான் போட்டு தரேன் நினைச்சிருந்தேன். இல்ல முட்டை சாதம். ஓ சூப்பர், கடைக்கு போக தேவையில்லப்பா. எக் ரைஸ் நீ வீட்டில் சாப்பிடலாம் இருக்கு. ஓகே, சாதம் வடிச்சு ஆற வச்சிருக்கேன். முட்டை சாதம் ஊற்றிட்டு இருக்கேன். அப்படியா? எல்லாம் போட்டா போட்டுருது. இது என்னென்ன போட்டுருக்குறா? எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டிருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, அப்புறம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு அரை தக்காளி போட்டிருக்கேன். அப்படியா? முட்டை எப்போதான் போடுவேன்? முட்டை போடுவோம். இப்போ நீங்கள் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுடலாம். நம்ம முட்டை சமைக்கிறதுனா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, அப்படியே குத்து மதிப்பாக தான் போடுவேன் எப்பயுமே நான். கரம் மசாலா குத்து மாதிரி தான் போடுவியா? எல்லா சமயமே அப்படிதான் பண்ணுவேன். அடுத்து சில்லி பவுடர். இது என்ன டப்பா சொல்லு? ஜாம் டப்பா மாதிரி தெரியுது. ஜாம் டப்பா தான். ஃபர்ஸ்ட்லாம் வாங்கி சாப்பிட்டோம், இப்பெல்லாம் வாங்கி சாப்பிட்டல. இப்போ சில்லி பவுடர். சில்லி காரமும் கொடுக்கும், கலரும் கொடுக்கும் நல்லா. அப்படியா? போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கியாச்சு. இப்போ முட்டை உடச்சு ஊற்றிடலாம். 4 முட்டை, 2 பேர் தானே, அதனால 4 முட்டை போதும். 1 2 3 4. ஓகே, 4 முட்டை வச்சு ஊற்றியாச்சு. இப்போ ஒன்றே கிண்டக்கூடாது. இது கிண்டாமல் முட்டை கொஞ்சம் வெந்த பிறகு கிண்டணும். இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு எல்லாம் ஒயிட் கலர் டப்பாலே வச்சுருக்கிறேன். உப்பு சக்கரைலாம் உப்பு போட்டுக்கலாம். சாதத்துக்கு தேவையான உப்பு இப்பயே போட்டுக்கலாம். அவ்வளோதான். வெந்த பிறகு பார்க்கலாம். எதுக்கு கிண்டணும்னு சொன்னேன்? எதுக்குன்னா இந்த மாதிரி முட்டை முழுசா இருக்குல்ல, சாப்பிடக்குள்ள வாயில கடிப்படும்ல, அதனாலதான் தீய போதும். அதனால கிண்டி விட்டுட்டேன். இது முட்டை பொருள்னு சொல்லலாம், சாதம் பண்ணிக்கின்னா எக் ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். புஜியா கூட சொல்றாங்க. ஹிந்தியில புஜியான்னு சொல்றாங்க. ஹிந்தியில என்ன சொல்றாங்க? புஜியா. ஓகே, முட்டை நல்லா வெந்துச்சு. ஓகே, முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து சாதத்தை கொட்டிக்கலாம். 2 பேர்த்துக்கு வடிச்சிட்டு இருக்கேன் அந்த சாதம். இப்படி கொட்டி கிளறிக்கலாம். போதும், பத்தம்னா கொட்டிக்கலாம். சாப்பாடு வந்து கிளறியாச்சு. லாஸ்ட்டாக லைட்டாக பெப்பர் தூள், தெரியுதானு தெரியல. சரி, அதை போட்டுட்டு கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு என் ஸ்டைலில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.